உள்ள பரக்கத்துகள் அதை வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் மதீனாவில். உதாரணமாக மக்காவில் 1 கிலோ அஜ்வா வாங்கினால், மதீனாவில் 1 கிலோ அஜ்வா வாங்கினால், மதீனாவில் வாங்கி அந்த அஜ்வாவுடைய ஈச்சப்பழத்தில் உள்ள பரக்கத் இந்த ஈச்சப்பழத்தில் இருக்காது. ரசூலுல்லாஹுடைய துஆ மதீனாவுடைய அளவை நிறுவையில் அல்லாஹ் குளிர்காலம் என்றால் அதிக குளிராக இருக்கும். சஹாபாக்கள் தாங்கிக் கொள்ள சரியான கஷ்டப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யாரெல்லாம் மதீனாவுடைய சூட்டை தாங்கிக் கொள்வாரோ, குளிரை தாங்கிக் கொள்வாரோ, அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். குளிராக இருக்கலாம், ரசூலுல்லாஹுடைய துஆ இருக்கிறது. ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள், இந்த பூமிக்கு வந்து யார் கஷ்டப்படுகிறார்கள், துஆவுடைய பரக்கத்தான் எல்லாரும் மதீனாவில் அதிக நாட்கள் இருப்பதற்கு விருப்பப்படுவார்கள். மதீனாவில் கொஞ்சம் கூட நாட்கள் இருக்க விருப்பப்படுவார்கள். மதீனா உள்ளத்துக்கு சுகூன், உள்ளத்துக்கு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு பூமி. அங்கு மன அமைதி கிடைக்கும், எதுவுமே செய்ய தேவையில்லை. மஸ்ஜிதுல சும்மா உட்கார்ந்து இருந்தாலே எங்களுடைய மன உளைச்சல்கள் எல்லாம் போய்விடும், கவலைகள் எல்லாம் போய்விடும், சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் மதீனாவை பரக்கத்துக்குரிய பூமியாக மாற்றி இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நம்ம மதீனாவில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நம்ம ஜியாரத் செய்வோம். உஹது மலைக்கு போவோம், குபா மஸ்ஜித், கிப்லா பூமிக்கு வரணும், காபாவை தவாஃப் செய்யணும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தால் அல்லாஹ்வுடைய சுன்னா நடந்திருக்கும். இஸ்திக்ஃபாரோடு தௌபாவோடு நான் இன்ஷா அல்லாஹ் மதீனாவுக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் பதிலுக்கு போறதுக்கு இன்னொரு 2 hour 3 hour பிடிக்கும். இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சாயலுங்க தாராளமாக தூங்கி எழுப்பலாம். अच्छा ओके अस्सलाम वालेकुम। वालेकुम सलाम। நிஹாயத்துல் ஹரம் இதுதான் ஹரத்துடைய இறுதி எல்லை. ஹரம் வந்து அந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் உள்ள இடத்தோட முடிஞ்சிடும். அதுதான் ஜாமியா உம்முல் முஃமினீன், ஜாமியா உம்முல் முஃமினீன். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெயரில் கட்டப்பட்ட மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ் செய்தார்கள். ஆனால் உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்கல. கைது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி अस्सलाम वालेकुम। फोरम क्या हाल है? ठीक है, खैरियत है? जानी हो क्या कि नहीं? अभी तेरे पास ही है। ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 மனைவிமார்கள்